அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நான் பார்க்குள்ளது டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் ஏற்கனவே நடத்தி முடித்துள்ள பல்வேறு தேர்வுகளிலிருந்து குறிப்பாக பொது தமிழ் பகுதியில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சராக தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க உள்ளோம். ஏற்கனவே நாம் பகுதி 9 வரை பார்த்திங்கன்னா ஒரு 900 மாதிரி வினாவிடைகள் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை தமிழ் பகுதியிலேருந்து பார்த்துருக்குறேங்க. அந்த வினாவிடைகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான பிளேலிஸ்ட் தரப்பட்டுள்ளது, பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் பொதுத்தமிழ் பகுதியில் 100 கேள்விக்கு மிக சரியாக பதிலளிப்பது மிக மிக அவசியமானது. ஏன்னா போட்டி மிக அதிக அளவில் இருக்கும்போது நம்மளுடைய ஒவ்வொரு மதிப்பெண்ணும் மிக முக்கியமானதாக இருக்கும். ஒவ்வொரு கேள்வியும் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதில் முக்கிய அங்கம் வகிக்கிறது. அதை கருத்தில் கொண்டு வீடியோஸை முழுமையாக பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த 900 வினாக்கள் இப்போ தொடர்ந்து அப்லோட் பண்ணக்கூடிய வினாக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக குரூப் 4 2024 வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம் முடிச்சிட்ட பிறகு எத்தனை கொஸ்டின் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்லேருந்து கேட்டிருக்காங்க. அதே போல் அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா நம்ம ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய மாதிரி தேர்வுகள்லேருந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா வாரத்திற்கு 3 தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த 3 மாதிரி தேர்வுகள்லேருந்து எத்தனை கேள்விகள் பிரதிபலிச்சிருக்கு, எத்தனை கேள்விகள் ரிப்பீட்டட் ஆகிருக்கு, எத்தனை கேள்விகள் அப்படியே வந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக பொதுத்தமிழ் பகுதியில் நம்மளுடைய இலக்கு 98, 99 இருக்க வேண்டும். அதை நோக்கி தான் தினசரியாக ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை நம்ம பார்த்து வருகிறோம். உங்களால் முடியுன்றதை முழுமையாக நம்பி உங்கள் செயல் மீது உங்களுடைய திறமை மீது நம்பிக்கை வைத்து தொடர்ந்து முயற்சி செய்து வாருங்கள். உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயமாக இருக்கும். உழைப்பு என்றும் வீண் போகாது. அதை நம்பி தொடர்ந்து பயணியுங்கள். உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் ஓரங்கட்டிட்டு உங்களுடைய இலக்கை நோக்கி தொடர்ந்து முன்னேறுங்கள். வெற்றி உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது, நீங்கள் அதற்காக உழைக்கும் வரை. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, தமிழுக்கு கதி. இது 2019 நடத்தப்பட்ட ஒரு தேர்விலிருந்து கேட்கப்பட்டுள்ள ஸ்கோரிங் பேப்பருடைய கொஸ்டினை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழுக்கு கதி என்று பெரியோர்களால் போற்றப்படும் நூல்கள். தமிழுக்கு கதினா காப்பார் கம்பராமாயணம், தீப்பார் திருக்குறள். கேள்வி 2, தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. பைங்கூழ் எப்படி பிரியும்? பசுமை கூட்டல் கூழ். சிற்றோடை சிறுமை கூட்டல் ஓடை. சேத்தாம்பல் செம்மை கூட்டல் ஆம்பல்னு வந்திருக்குங்க, சேது கூட்டல் ஆம்பல்னு தந்திருக்காங்க. அது தவறானது, ஆப்ஷன் சி. மரமடி மரம் கூட்டல் அடி, சரியாக பிரிச்சிருக்காங்க. கேள்வி 3, தமக்குரியர் பிரித்து எழுதுக. தமக்கு கூட்டல் உரியர். தமக்குரியர் எவ்வாறு பிரிக்கலாம்? தமக்கு கூட்டல் உரியர். கேள்வி 4, சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக. சந்தி பிழையற்ற தொடர். இசைத்தமிழில் வழி, நாடகத் தமிழுக்கு இயக்கமில்லை. இசைத்தமிழில் வழி, நாடகத்தமிழுக்கு இயக்கமில்லை தான் சந்தி பிழையற்றது. கேள்வி 5, பொறுத்துக. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். உருபன்னா மார்போமி, ஒளியன்னா போனோமி, அகலாய்வுனா எக்ஸகேஷன், கல்வெட்டியல்னா எபிகிராபி. கல்வெட்டியல்னா எபிகிராபி. கேள்வி 6, ஒளி வேறுபாடறிந்து பொறுத்துக. கழைனா நீக்கு. கழை அப்படின்றால் மூங்கில். தழைனா விலங்கு. தழைனா விலங்கு. தழை அப்படின்னா தலைத்தல் என்று பொருள். கழைனா நீக்கு, கழை என்றால் மூங்கில், தழைனா விலங்கு, தழை என்றால் தலைத்தலை குறிக்கும். கேள்வி 7, அவன் நல்லன் எவ்வகை பெயர்? அவன் நல்லன் என்பது குணப்பெயர், பண்பை குறிக்கக்கூடியது. கேள்வி 8, கதிர்வேல் வெற்றிலை தின்றான் என்பது. கதிர்வேல் வெற்றிலை தின்றான்னா இனங்குறித்தல். வெற்றிலை மட்டுமா தின்றான்? வெற்றிலையோடு பாக்கு சுண்ணாம்பு சேர்த்து சாப்பிட்றப்ப அதை இனங்குறித்தல் என்று பொருள். கேள்வி 9, பொருந்தாய் இலக்கண குறிப்பை கண்டறிக. தடக்கை உரிச்சொற்றொடர். நின்னகர் நினது நகர் 6ஆம் வேற்றுமை தொகை சரி. மடக்கொடி. மடக்கொடி பார்த்திங்கன்னா என்ன வந்திருக்குன்னா உரிச்சொற்றொடரில் வந்திருக்கணும், இங்கே வினைத்தொகைன்னு தந்திருக்காங்க. வாழ்தல் தொழிற்பெயர், அப்போது தவறானது, ஆப்ஷன் சி. கேள்வி 10, ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது பார்த்திங்கன்னா தனிமொழி எனப்படும். ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழின்னு தந்திருக்காங்க.
ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்க்கும்போது ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது ஓர் எழுத்து ஒரு மொழின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்து சொல்லிடலாம். ஏன்னா இதுக்கு முன்பு டிஎன்பிசி தேர்வில் கேட்டிருக்காங்க. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது வந்து தனி மொழின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, ஓர் எழுத்து ஒரு மொழி தான் தந்திருப்பாங்க. பார்த்துக்கலாம். கேள்வி 11. சேவல் என்பதன் எதிர்ப்பால் பெயர். சேவலுக்கு எதிர்ப்பால் வந்து கோழி. கேள்வி 12. எல்லா அடிகளும் அளவடியாய் வரும் ஆசிரியப்பாவின் வகை. எல்லா அடிகளுமே அளவடியாய் வரக்கூடிய ஆசிரியப்பா வந்து நிலை மண்டில ஆசிரியப்பா. எல்லா அடிகளும் அளவடியாய் வரும் ஆசிரியப்பாவின் வகை நிலை மண்டில ஆசிரியப்பா. கேள்வி 13. இந்த மோனை வகையை கண்டுபிடிக்கும் போது இந்த மோனை வகையெல்லாம் தப்பே செய்யக்கூடாது. ஸோ தானம் தவமிரண்டும் தங்கா வேணுலகம் வானம் வழங்காதெனின், இது என்ன மோனை வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. மோனைனா முதல் எழுத்து ஒன்று வருவது. அப்போது 1 2 3 1 2 3 வந்தால் அது என்ன மோனை? 1வது 2வது 3வது சீரில் முதல் எழுத்து ஒன்று வருது, கூளை மோனை. முற்று மோனைனா 1 2 3 4 சீர்களில் முற்று வந்திருக்கு. இணை மோனைனா 1 2 வரக்கூடிய சீர்கள் வரக்கூடியது முதல் எழுத்து ஒன்று இருந்தால் அது இணை மோனை. ஒருவுனா 1 4 சரி 1 3 ஒருவு. கேள்வி 14. பொருள் அறிந்து பொறுத்துக்க. ஒல்காமைனா தளராமை என்று பொருள். விழுமம்னா துன்பம். திண்ணியர் என்பதன் பொருள், திண்ணியர்னா வலிமையானவர், வலியர் என்று பொருள். வீறுனா சிறப்பு. கேள்வி 15. அறிவற்றங் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். அறிவற்றங் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். இக்குறட்பாவில் அற்றம் என்பதன் பொருள், அற்றம்னா அழிவு. கேள்வி 16. கற்பேனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன். இப்பாடலடி யாரை குறிக்கிறது? கற்பேனும் பெயரதொன்றும் களிநட புரிய கண்டேன் கம்பராமாயணத்தில் வந்து அனுமன் சொல்லியிருப்பார். சீதையை பார்த்துட்டா அப்படின்னு சொல்லியிருப்பார் அனுமன். கம்பராமாயணத்தின் ஆசிரியர் கம்பர். கேள்வி 17. குறிப்பினால் உணரும் கொள்கையான் யார்? குறிப்பினால் உணரும் கொள்கையான்னா ராமன் தான். குறிப்பினால் உணரக்கூடியவன் கொள்கையான் ராமன். கேள்வி 18. தண்டுடை கையர் வெண்டலை சிதலவர் என்ற தொடரில் சிதவலர் என்பதன் பொருள், சிதவலர்னா தலைப்பாகை கட்டியவர். கேள்வி 19. நற்றினையை தொகுப்பித்தவர். நற்றினையை தொகுப்பித்தவர் தெரியணும். தொகுப்பித்தவர்னா மன்னனை குறிக்கும். நற்றினையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. கேள்வி 20. இந்த கேள்வியை பொறுத்தவரை ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு சொற்பொருள் தான். செருனா வயல், வித்துனா விதை, யானர்னா புது வருவாய், வட்டினா பனையோலை பெட்டி. செருனா வயல், வித்துனா விதை, யானர்னா புது வருவாய், வட்டினா பனையோலை பெட்டி. கேள்வி 21. மனநூல். சீவக சிந்தாமணி ரிலேட்டடாகவும் தொடர்ந்து கேட்குறாங்க. மனநூல், முக்தி நூல், காமநூல் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய நூல் சீவக சிந்தாமணி. தமிழில் விருத்தப்பாவால் முதன்மையில் எழுதப்பட்ட காப்பியும் சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். கேள்வி 22. தேவியும் ஆயமும் சித்திராபதியும். தேவியும் ஆயமும் சித்திராபதியும் மாதவி மகளும் மாதவர் காண்டலும் என்ற தொடரில் ஆயம் என்பதன் பொருள், ஆயம்னா தோழியர் கூட்டம். கேள்வி 23. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையை திரிந்து நல்லிழல் பிழந்து நடுங்குதர் உருத்து என்ற அடிகள் அமைந்துள்ள நூல் எது? முல்லையும் குறிஞ்சியும் முறைமையை திரிந்து நல்லிழல் பிழந்து நடுங்குயர் உருத்து என்ற அடிகள் அமைந்த நூல் எது இருக்குன்னா சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். அகநானூருக்கு வந்து நெடுந்தொகை என்றும் அழைக்கப்படுகிறது. மணிமேகலை முதல் சமய காப்பியம். பரிபாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் இசைப்பாடல், பொருட்கலவை நூல் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. 8 தொகை நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூலும் பரிபாடல் தான். கேள்வி 24. நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம் என்றும் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்ற தொடரை பாடியவர். பாரதியாரை பற்றியும் பாரதிதாசனை பற்றியும் ஒரு கேள்வி வந்து புக்கை தாண்டி கேட்குறதில்ல. அதனால் புக்கில் இருக்கக்கூடிய கூற்றுகளை நீங்கள் தெளிவாக படிச்சுட்டிங்கன்னா மிஸ்ஸே ஆகாது. 2 கொஸ்டின் க்ளீனாக வந்துடலாம். அப்போது நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் என்று மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று பாடியவர் மகாகவி பாரதியார். கேள்வி 25. ஜோசப் என்னும் பெயரின் தமிழாக்கம் என்ன? ஜோசப்னா வளன். கேள்வி 26. போலி புலவர்கள் கூட்டம் பெருகாமல் தலையை வெட்டிய புலவர். தலையை வெட்டந்து வந்து ஒட்டக்கூத்தர். தலையை வெட்டந்து ஒட்டக்கூத்தர். காதை அறுக்கிறது வில்லி புத்திரார் வருவார். காதை அறுக்கிறது
வில்லிபுத்திரார். தலையில் குட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா அதிவீரராம பாண்டியன். போலி புலவர்கள் பெருகாமல் இருப்பதற்காக தலையை வெற்றார் யார்? ஒட்டக்கூத்தர். அதே காது அறுப்பவர் வந்து வில்லிபுத்திரார். தலையில் குட்டுபவர் அதிவீரராம பாண்டியன். கேள்வி 27. தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் எனும் இலக்கிய வகை நூல் பள்ளு. கேள்வி 28. ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை? 7. காப்பு, செங்கிரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி, சிற்றில், சிறுவரை, சிறுதேர்னு இருக்கும். 10 பருவங்கள் இருக்கும். இந்த 10 பருவங்களில் ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் 7. கேள்வி 29. பொறுத்துக. சரதம்னா வாய்மை என்று பொருள். பவித்திரம்னா தூய்மை என்று பொருள். பெருமாள்னா அரசன் என்று பொருள். மகோததினா கடலை குறிக்கும். கேள்வி 30. தாய்மானவர் பிறந்த ஊர் வந்து திருமறைக்காடு. கேள்வி 31. மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை எழுதியவர் ராமலிங்க அடிகளார் என்கிற வள்ளலார். கேள்வி 32. தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துடித்தெழுதே என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் யார்? பாவேந்தர் பாரதிதாசன். புரட்சிக்கு பாவேந்தர் பாரதிதாசன். தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துடித்தெழுந்தே என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் பாரதிதாசன். கேள்வி 33. தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவருக்கு ஒரு குணமுண்டு என்று பாடியவர் யார்? தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவருக்கு ஒரு குணமுண்டு. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2019 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 10th ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கக்கூடியது தான். ஸோ தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியாக அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். சுதந்திர தாகம் என்னும் புதினத்திற்கு 2001ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? சுதந்திர தாகம் என்னும் புதினத்திலிருந்து சிசு செல்லப்பா. இவருக்கு 2001 சாகித்ய அகாடமி விருது தந்திருப்பாங்க. கேள்வி 35. உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கம் தோன்ற காரணமாக இருந்தவர் சாலை இளந்திரையன். கேள்வி 36. வர்தனஞ்சய பிள்ளை தான் இயற்றிய தமிழரசி குறவஞ்சி என்ற நூலை எங்கு அரங்கேற்றினார்? வரதனஞ்சய பிள்ளை, அதாவது புலவரேறு என்று அழைக்கப்படுவர் தான் வரதனஞ்சய பிள்ளை. இவர் வந்து இயற்றிய தமிழரசி குறவஞ்சி என்ற நூலை எழுதி எங்கே அரங்கேற்றிருப்பார்னா கரந்தை தமிழ் சங்கத்தில் அரங்கேற்றினார். கேள்வி 37. சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என வள்ளியம்மையிடம் கேட்டவர் யார்? காந்தியடிகள். உலக உத்தமர் என்றும் அழைக்கப்படுகிறார். ஓவியக்கலை எந்த நூற்றாண்டில் தோன்றியது? ஓவியக்கலை ஏறக்குறைய கிபி 7ஆம் நூற்றாண்டில் தோன்றியது. 39வது கேள்வி. சலாம் சபாஷ் என்பன எம்மொழி சொற்கள். சலாம் சபாஷ் என்பன உருது சொற்கள். கேள்வி 40. எது தவறானது? தமிழர் நாகரிகம் பண்பாடும் வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி எழுதியிருப்பார். தமிழர் சால்பு சு. வித்யானந்தன் என்ற நூல் எழுதியிருப்பார். தமிழர் சால்பு நூல் எழுதிருந்து சு. வித்யானந்தன். தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் என்ற நூல் எழுதிருந்து ராஜன். தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் நூல் எழுதிருந்து ரத்னமான்னு கேட்டால் கிடையாது, தவறு. ஸோ இதை எழுதுந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் என்ற நூல் எழுதிருந்து கே பிள்ளை எழுதியிருப்பார். ஸோ தமிழர் நாகரிகமும் பண்பாடும் எழுதியிருந்தா தட்சிணாமூர்த்தி. தமிழர் சால்பு என்ற நூலை எழுதிருந்து சு. வித்யானந்தன். தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் நூலை எழுதிருந்து ராஜன். தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் என்ற நூல் எழுந்து ரத்னன்னு தந்திருக்காங்க. அப்போ எது தவறானது கேட்டிருக்காங்க? டி தான் தவறானது. தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடு நூல் எழுதிருந்து கே பிள்ளை. கேள்வி 41. தமிழ் பேரவை செம்மல் எனும் பட்டம் சி. வேங்கடசாமி நாட்டாருக்கு வழங்கிய பல்கலைக்கழகம் எது? தமிழ் பேரவை செம்மல் எனும் பட்டம் சி. வேங்கடசாமி நாட்டாருக்கு வழங்கிய பல்கலைக்கழகம் மதுரை பல்கலைக்கழகம். கேள்வி 42. தந்தை பெரியாரால் வைக்கம் போர் நடத்தப்பட்ட ஆண்டு எது? தந்தை பெரியாரால் வந்து கேரளாவில் வைக்கம் என்ற இடத்தில் நடத்தப்பட்ட கோயில் நுழைவு போராட்டம் தான் 1924 நடைபெற்றது. ஸோ இந்த 24 நமக்கு மிக முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்சி ரிலேட்டடான ஒரு கேள்வி. பெல்காம் ஐஎன்சி மாநாட்டிற்கு தலைமை தாங்கியது யார்? பெல்காம் ஐஎன்சி மாநாட்டு தலைமை தாங்கியது மகாத்மா காந்தியடிகள். ஐஎன்சி மாநாடுகளிலே ஒரே ஒரு மாநாட்டுக்கு மட்டும் தலைமை தாங்கியிருப்பார். அது எந்த மாநாடுனா பெல்காம் மாநாடு. யார்? மகாத்மா காந்தி தலைமை தாங்கியிருப்பார்.
கேள்வி 43. தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள பெருநோய் ஒன்று உண்டு. அந்நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனக்கொடை. தந்தை பெரியார் சொல்லியிருப்பார். ஸோ மனக்கொடை வாங்கக்கூடாதுன்றதிலும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து சமமாக இருக்க வேண்டியதிலும் குறிப்பாக உணர்த்தியவர் தந்தை பெரியார் தான். தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள பெருநோய் ஒன்று உண்டு. அந்நோய் எதுனா மனக்கொடை. கேள்வி 44. பொறுத்துக. புறம்னா ஊரை குறிக்கும், பட்டினம்னா நகரத்தை குறிக்கும், பாக்கம்னா சிற்றூரை குறிக்கும், புலம்னா நிலத்தை குறிக்கும். புறம் என்பது ஊரை குறிக்கும், பட்டினம்னா நகரத்தை குறிக்கும், பாக்கம்னா சிற்றூரை குறிக்கும், புலம்னா நிலத்தை குறிக்கும். கேள்வி 45. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடி என கூறியவர் ஔவையார். மீத்தூன் விரும்பேல் என்று சொன்னதும் ஔவையார். நோய்க்கு முதல் காரணம் எது? நோய்க்கு முதல் காரணம் உப்பு. சமரச கோயிலை அமைத்து சென்றவர் யார்? சமரச கோயிலை அமைத்து சென்றவர் ராமலிங்க சுவாமிகள். ராமலிங்க சுவாமிகள் என்கிற வள்ளலார் தான் சமரச கோயிலை அமைத்து சென்றவர். கேள்வி 48. ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற நூலை இயற்றியவர். ஜீவகாருண்ய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசக நூல் எழுதந்து வந்து ராமலிங்க அடிகளார் என்கிற வள்ளலார். இதே எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் மேலே பார்த்துருப்போங்க. மனுமுறை கண்ட வாசக நூல் எழுதந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. 3 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வள்ளலாரை பற்றி கேட்டிருக்காங்க. கேள்வி 49. நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று சிலப்பதிகாரத்தை போற்றியவர் யாருன்னா பாரதியார். இதே கொஸ்டின் தான் மேலேயும் பார்த்துருப்போங்க. சிலப்பதிகாரத்தை பற்றி பாரதியார் சொல்லியிருப்பார். பாரதியாரை பற்றி 2 கேள்வி, வள்ளலாரை பற்றி 3 கேள்வி கேட்டிருக்காங்க ஒரே கொஸ்டின் பேப்பரில். 50வது கேள்வி பொறுத்துக. கருமுகில் வந்து பார்த்தீங்கன்னா கருமை கூட்டல் முகில் பண்பு தொகை. வைவேல்னா உரிச்சொற்றொடர். உணர்மின்னா ஏவல் வினைமுற்று. அழிக்குவேன் இலக்கண குறிப்பு தன்மை ஒருமை வினைமுற்று. கேள்வி 51. புலனலுக்கற்ற அந்த நாளன் பொய்யா நாவிற் கபிலன் என்றெல்லாம் அழைக்கப்படுவர் யார்னா கபிலர். மிசை என்பதன் எதிர்ச்சொல் கேட்டுறாங்க. மிசைனா மேலேன்னு சொல்லலாம், மேலேக்கு ஆப்போசிட் வந்து கீழே, எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. கேள்வி 53. திருமலை முருகன் பள்ளு கூறும் நெல் வகையில் கூறாத நெல் எது? ஸோ சீதாபோகம், சொறிக்குறும்பை, புழுகு சம்பா. 11th தமிழ் நியூ புக்கில் கொடுத்துருப்பாங்க திருமலை முருகன் பல்ல. ஸோ இதில் வந்து அரிசி நெல் வகையின் அரிசியில் பாக்ஸ் போட்டே தந்திருப்பாங்க. அதில் பொருந்தாத அரிசி எதுன்னு கேட்டிருக்காங்க. காடை சம்பா என்ற அரிசி தரவே கிடையாது. அப்போ சீதாபோகம், புழுகு சம்பா, சொறிக்குறும்பை என்ற நெல்களாம் இடம்பெற்றிருக்கும். காடை சம்பா இடம்பெறவில்லை. பிழையற்ற வாக்கியம் எது? வருவதும் போவதும் கிடையான்னு இருக்குது. வருவதும் போவதும் கிடையாதுன்னு வந்திருக்கணும். இங்கே வருவதும் போவதும் கிடையான்னு இருக்குது. அப்போ இது தவறான வாக்கியம் மற்றதை கேட்டிருக்காங்க. பிழையற்ற வாக்கியம், பிழையுள்ள வாக்கியம்னு கேட்கல, பிழையற்ற வாக்கியம் அப்படின்னா வருவதும் போவதும் கிடையா. சரியானது ஆப்ஷன் ஏ. நான் வாங்கிய நூல் இது அல்ல. ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. நான் என்பது ஒருமை தான். அப்போ நான் மட்டும்தான் சிங்குலரை குறிக்கக்கூடியது. நான் வாங்கிய நூல் இது அன்றுன்னு வந்திருக்கணும். கேள்வி 56. தை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். தை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் திங்களின் பெயர். செய்கின்றால் வேர்ச்சொல் தருக. செய். பார் என்ற அடிச்சொல்லின் தொழிற்பெயராக்கல் பார்த்தல். கேள்வி 59. கீழ்காணும் விடையில் அகர வரிசையில் உள்ளதை தேர்வு செய்க. சங்கு, சாவி, சிலை, சீப்பு. கேள்வி 60. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்க. அண்ணன் தம்பி வீட்டுக்கு சென்றனர். அண்ணன் தம்பி வீட்டுக்கு சென்றனர். சரி, அண்ணன் தம்பி வீட்டுக்கு சென்றனர். அங்கே கமா இருந்தது பார்க்கல. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி வீட்டுக்கு சென்றார். அண்ணன் தம்பி வீட்டுக்கு சென்றார் தான் சரியானது. கேள்வி 61. வேங்கை என்பது எவ்வகை மொழி? வேங்கை என்பது பொதுவாக வந்து பொதுமொழின்னு சொல்லலாம். எப்படின்னா வேங்கை என்பது இரு பொருளை தரக்கூடியது. வேங்கைனா வேங்கை மரத்தையும் குறிக்கும், வேங்கை என்பது புலியையும் குறிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் இது பொதுமொழி. கேள்வி 62. வயலில் ஆடுகள் மேய்ந்திலனா மேய்ந்தனு வரல, மேய்ந்திலன்னு வந்திருக்கு. அப்போது இது எதிர்மறை தொடர். கேள்வி 63. கீழே கொடுக்கப்பட்ட சொற்களில் எது பிறவினை சொல்னு கேட்டிருக்காங்க. கற்றால், கற்பித்தால், வந்தால், போனால் இதெல்லாமே தன்வினையில் வந்துடும். இங்கே கற்பித்தால் என்பது பிறவினை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல யோமை வெளிப்படுத்தும் பொருள் என்னன்னா பொறுமையை குறிக்கிறது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை.
ஸோ இங்கே பொறுமையை குறிப்பிடுகிறது. போலன்னு வந்ததுனால அது என்ன அணி? ஊமை அணி. கேள்வி 65. திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள். திருக்குறளில் வந்து இடம்பெற்றுள்ள 2 மரம், ஒன்று பனை மரமும் மூங்கில் மரமும். கேள்வி 66. அடக்கமாய் இருப்பவனின் உயர்வு எதனை காட்டிலும் பெரியது? அடக்கமாய் இருப்பவனின் உயர்வு மலையை காட்டிலும் பெரியது. கேள்வி 67. பொருட்பாவில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 70. கேள்வி 68. குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். செய்வினை வாக்கியம். கேள்வி 69. 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய சிறுபஞ்ச மூலத்தில் கூறப்படாத மூலிகை தாவர பேர். சிறுபஞ்ச மூலனாவே வந்து பார்த்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசன்னு சொல்லலாம். சிறுபஞ்ச மூலத்தில் 5 மூலிகை தாவர வேர்களை பற்றி குறிப்பிட்டிருக்கோம். கண்டங்கத்திரிவேர், சிறுவழுதுணைவேர், சிறுமல்லிவேர், நெருஞ்சிவேர் அப்படின்னு கொடுத்துருக்கு. இங்கே தூதுவளை வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூதுவளை வந்திருக்காது. ஸோ தூதுவளையை பற்றி சொன்னால் தூதுவளையை ஞான பச்சிலை என்று வள்ளலார் வந்து குறிப்பிட்டிருப்பார். இது வந்து ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. அப்போ கூறப்படாதது தூதுவளை வந்து சிறுபஞ்ச மூலத்தில் இடம்பெற்றிருக்காது. வயிறு புடைக்க உண்டால் நோய்க்கு இடமளிக்கும் என்று கருதி மீத்தூன் விரும்பேல் என்று கூறியவர் யார்? ஔவையார். கேள்வி 71. நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயர்த்தே மலர்தலை உலகம். இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல். நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே என்று பாடந்து மோசிகிரனார் பாடியிருப்பார் புறநானூறு நூலில். கேள்வி 72. கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. பரிபாடல் 8 தொகை நூல்களில் ஒன்று. சரி. பரிபாடல் ஓர் அகப்புற பாடல், அகமும் புறமும் சேர்ந்த ஒரு பாடல்னு சொல்கிறாங்க. பரிபாடலில் வையை ஆறு பற்றிய செய்தி இடம்பெற்றுள்ளது. பரிபாடலில் வையை ஆறு பற்றிய செய்தி இடம்பெற்றுள்ளது. பரிபாடலில் 400 பாடல்கள் இடம்பெற்றிருக்கா? பரிபாடல் 70 தான், ஆனால் நமக்கு கிடைச்சது 24 பாடல்கள் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ 400 பாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது தவறானது. அப்போ தவறானது ஆப்ஷன் டி. பரிபாடலுக்கு இசைப்பாடல்னு சொல்லலாம். பொருட்கலவை நூல் என்றும் அழைக்கப்படுகிறது. பண்ணோடு பாட்டப்பட்ட நூலும் பரிபாடல் தான். கேள்வி 73. காண மஞ்சைக்கு கலிங்கம் ஈந்தவன். காண மஞ்சைக்கு கலிங்கம் ஈந்தவன் பேகன். கேள்வி 74. கூற்று 1 கூற்று 2. அகநானூற்று பாடல்கள் 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. சரி. அவற்றுள் களிற்றியான நிறை 100 பாடல்களை கொண்டதா? களிற்றியான நிறை 120 பாடல்களை கொண்டது. அகநானூரை 3 பெரும் பிரிவாக பிரிக்கலாம். களிற்றியான நிறை, மணிமிடை பவளம், களிற்றியான நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவைன்ட்டு 3 பிரிக்கிறாங்க. களிற்றியான நிறை முதல் 120 பாடல்கள், மணிமிடை பவளம்னா 180 பாடல்கள், நித்தில கோவைனா கடைசி 100 பாடல்கள். இது தனியாகவும் கேட்டிருக்காங்க, 3ஐயும் சேர்ந்தும் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. கேள்வி 75. பொருத்தமுள்ள இணையினை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது 1 மட்டும்தான் சரியாக இருக்குது, மற்ற 3 தவறாக இருக்குது. அப்போ கம்பர் தாய்மானவர் வருவாரா? கிடையாது. சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகள். சரி. கபிலர் சேக்கிலார் வருவாரா? கிடையாது. கபிலபர்ணர் வந்திருப்பார். ஔவையார் காளிதாசர் வந்திருக்காரு. ஸோ தப்பு. அப்போ சரியானது பாம்பே. சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகள். கேள்வி 76. கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல். இந்த கேள்வி ஒரு ஃபேமஸான கேள்வி தான் குரூப் 4 லெவலில். கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல் தேம்பாவணி. தேம்பாவணியின் ஆசிரியர் வீரமாமுனிவர். சதுரகராதி எழுதிருந்து வீரமாமுனிவர் தான். வேதியர் ஒழுக்கத்தை எழுதிருந்து வீரமாமுனிவர் தான். ரச்சனை யாத்திரைக்கு ரச்சனை மனுகரம் அது வந்து ரச்சனையாத்திரத்தின் ஆசிரியர் எச். கிருட்டனினார்னு சொல்லலாம். ஸோ சதுரகராதி, தேம்பாவணி, வேதியர் ஒழுக்கம் இது 3 எழுதிருந்து வீரமாமுனிவர் தான். இங்கே கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல் தேம்பாவணி. சீராபுராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சீராபுராணத்தின் ஆசிரியர் உமரு புலவர்னு சொல்லலாம். சீராபுராணத்தில் வந்து 5027 பாடல்கள் உள்ளன. கேள்வி 78. பிரபந்தம் என்ற வட சொல்லுக்கு பொருள் யாது? பிரபந்தம் என்ற வட சொல்லின் பொருள் நன்கு கட்டப்பட்டது. கேள்வி 79. கலிங்க மன்னன் அனந்திமன் மீது போர் தொடுத்து வெற்றி பெற்றவன் யார்? கலிங்க மன்னன் அனந்தியன்மன் மீது போர் தொடுத்து வெற்றி பெற்றவன் முதல் குலோத்துங்க சோழன். கேள்வி 80. முதற் குலோத்துங்க சோழனின் படைத்தளபதி யார்? அப்படியே தொடர்ந்து கேட்டிருக்காங்க. முதற் குலோத்துங்க சோழனின் படைத்தளபதி வந்து பார்த்தீங்கன்னா கருணாகர தொண்டைமான். கலிங்கத்து பாறையில் இடம்பெற்றக்கூடிய செய்தியை தான் 2 கேள்வியை கேட்டிருக்காங்க. முதற் குலோத்துங்க சோழனின் படைத்தளபதி கருணாகர தொண்டைமான். கேள்வி 81.
பண்டைய கலிங்கம் என்பது தற்போது எந்த மாநிலமாக வழங்கப்படுகிறது? பண்டைய கலிங்கம்னாவே ஒரிசா ஸ்டேட்டில் தான் இருக்குது. அதே கலிங்கம்னாலும் ஆடை என்று பொருளும் வழங்கப்படுகிறது. கேள்வி 82. நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று பாடியவர் யார்? 3 கேள்வி. பாரதியார் பற்றி ஒரே எக்ஸாமில் 3 கேள்வி கேட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் அப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று பாடியவர் பாரதியார். துரியோதனின் தந்தை பெயர் என்ன? துரியோதனின் தந்தை பெயர் திருதராட்டிரன். கேள்வி 84. சுந்தரம் பிள்ளைக்கு அவர்களுக்கு அதாவது பேராசிரியர் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்களுக்கு ராவ் பகதூர் பட்டம் வழங்கி சிறப்பித்த அரசு எதுனா? சென்னை மாகாண அரசு. சுந்தரம் பிள்ளை அவர்களுக்கு மனோன்மணிய நூலின் ஆசிரியர் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை அவர்களுக்கு ராவ் பகதூர் பட்டம் வழங்கி சிறப்பித்த அரசு சென்னை மாகாண அரசு. சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் குறவையும் நாட்டுப்புற பாடல்களை என கூறியவர் யார்? சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் குறவையும் நாட்டுப்புற பாடல்கள் சொன்னது தேப்போ மீனாட்சி சுந்தரனார். கேள்வி 86. பிசி என்ற சொல்லின் பொருள். பிசினா விடுகதையை குறிக்கும். கேள்வி 87. மழை வரும் என்றே மந்திரம் செபிச்சது அந்த காலம், அது மழையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம். அந்த காலம் இந்த காலம் என்ற தலைப்பில் கவிதை எழுதியிருப்பார் உடுமலை நாராயண கவி. தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசரின் காவியம் இது. தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசின் காவியம் பார்த்தீங்கன்னா பூங்கொடி காவியம் தான் தமிழரசின் பரிசு பெற்றது. தேன்மலை சுரதா எழுதியிருப்பார். பால்விதி கவிக்கோ அப்துல் ரஹ்மான். இந்த எழிலோவிய நூலை எழுதுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன் எழுதியிருப்பார். தமிழச்சி கொடிமுல்லை எழிலோவிய நூல் கவிதை நூல்கள் எழுதியிருப்பார் வாணிதாசன். அப்போ தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசின் காவியம் பூங்கொடி. தேன்மலை நூல் எழுதுறது சுரதா. பால்விதி அப்துல் ரஹ்மான். எழிலோவியம் வாணிதாசன். பூங்கொடி முடியரசின் காவியம். அதுதான் தமிழக அரசின் பரிசு பெற்றுள்ள நூல். கேள்வி 89. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படிதான் என்றவர் ஈரோடு தமிழன்பன். கேள்வி 90. தமிழின் தொன்மையான கலை வடிவம் எது? தமிழின் தொன்மையான கலை வடிவம் நாடகம். கேள்வி 91. மதங்க சூளாமணி என்னும் நாடகம் பற்றி ஆராய்ச்சி நூலை எழுதியர். மதங்க சூளாமணி என்னும் நாடகம் பற்றி ஆராய்ச்சி நூலை எழுதியவர் சுவாமி விபுலானந்தர். கேள்வி 92. கூற்று 1. பேனா என்ற புனைப்பெயரில் பல நூல்களை எழுதியவர் பேனா அப்பாசாமி. சரி. இவர் மதுரை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேரவை செம்மல் என்ற பட்டத்தை பெற்றவர் பேனா அப்பாசாமி. மதுரை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேரவை செம்மல் விருதை பெற்றிருக்காரு பேனா அப்பாசாமி. அப்போ கூற்று 2மே சரி. கேள்வி 93. வானம் வசப்படும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? பிரபஞ்சன். வானம் வசப்படும் நூலின் ஆசிரியர் பிரபஞ்சன். கேள்வி 94. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார்? உவே சாமிநாதர். உவே சாமிநாதரின் ஆசிரியர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். கேள்வி 95. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பிறந்த மாவட்டம் எது? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பிறந்த மாவட்டம் சேலம் மாவட்டம். கேள்வி 96. ஜி போப் அவர்கள் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார்? ஜி போப்பு திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்திருப்பார். கேள்வி 97. சாதி என்னும் பாறை உடைந்து சுக்கு நூறானது, இதற்கு காரணமாக இருந்த இருவர் யார்? சாதி என்னும் பாறை உடைந்து சுக்கு நூறானது, இதற்கு காரணமாக இருந்த இருவர் யார்? பெரியார், அம்பேத்கர். கேள்வி 98. சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்றான் என்பதை குறிப்பிடும் நூல் எது? சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்றான் என்பதை குறிப்பிடும் நூல் மணிமேகலை. மணிமேகலை நூலின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். கேள்வி 99. ஒளியின் திசைவேகத்தை உலகிற்கு வெளிப்படுத்தியவர் யார்? ஒளியின் திசைவேகத்தை உலகிற்கு வெளிப்படுத்தியவர் ரோமர். கேள்வி 100. எந்தெந்த ஊருக்கு இடையே அமைந்த நெடுஞ்சாலை மங்கம்மாள் சாலை என அழைக்கப்படுகிறது? எந்தெந்த ஊருக்கு இடையே அமைந்த நெடுஞ்சாலை மங்கம்மாள் சாலை என அழைக்கப்படுகிறதுனா கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலை தான் பார்த்தீங்கன்னா மங்கம்மாள் சாலை என்று அழைக்கப்படுகிறது. கன்னியாகுமரி மதுரைக்கும் இடையே அமைந்த சாலை. ஸோ இந்த வீடியோவில் 2019 டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடத்திய தேர்வுலேருந்து பார்த்தீங்கன்னா 100 ப்ரீவியஸ் கொஸ்டின் பொது தமிழ்லேருந்து பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இந்த வீடியோவை பற்றி எதனா கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.